இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தந்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. எப்படி தாழ்த்த வேண்டுமா? 9வது வசனத்திலே, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. 8வது வசனத்திலே, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் படிக்கும்போது மனிதர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்ததை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே என்று தகப்பன் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தவே இல்லை. மறுபடியும் அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவர் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது அந்த மனிதனுக்கு உயர்வு வருகிறது. ஆனால் மறுபடியும் இருதய கடினத்தோடு அதே பாவத்தை, அதே தீமையில் இருக்க முயற்சி செய்யும் போது எவ்வளவு துக்கம். கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். மறுபடியும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி அந்த ஏலியினிடத்திலே அவருடைய பிள்ளைகளை குறித்து எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2:30 கடைசியிலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் 34வது வசனத்திலே, ஒப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். அப்படியானால் நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த தாழ்த்த நமக்கு வாழ்வு இருக்கிறது, நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆகவேதான் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து மறுபடியும் 3வது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரே நேரத்தில் ஆண்டவர் அழிவுக்கு யாரையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அடிக்கடி கடிந்து கொள்ளுகிற கர்த்தர். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்தும் போதுதான் ஆபத்தான நிலைக்கு நேராக செல்லுகிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். இங்கு 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் படிக்கிறோம். 13வது வசனத்திலே, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் 4வது அதிகாரம்
17, 18 வசனங்களில் தான் இப்பொழுது அவர்கள் மறுபடியும் துணிகரமாய் கர்த்தரை துக்கப்படுத்தும் போது அவர்களுக்கு அந்த தீமை வருகிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரிடம் நாம் திரும்பாமல் போகும்போதுதான் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 21வது அதிகாரத்திலே இங்கு ஒரு மனிதர் ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டபோது இவர் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறதை நாம் படிக்கிறோம். 1 நாளாகமம் 21, 16 முதல் நாம் படிக்கும்போது பாருங்கள், தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து சொல்லுகிறார்கள், நான் தான் பாவம் செய்தேன். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறதை நாம் இந்த பகுதியில படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். அன்பானவர்களே, பாருங்கள், ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் வருகிற தண்டனையை அவர் நிறுத்துகிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகாப் ராஜா கூட கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் அவருக்கு இறங்குகிறதை நாம் படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் என்று சொன்னபோது கர்த்தருடைய எச்சரிப்பு, அவருக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள், ஆனால் 27வது வசனத்தை பாருங்கள். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, தொடர்ந்து அந்த பகுதிகளில் கர்த்தருடைய எச்சரிப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் 29வது வசனத்திலே எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தண்டனை தாண்டி செல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் இதே போல நாம் யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது அவர்களுக்கு வரப்போகிற அழிவு, அதை குறித்த எச்சரிப்பை சொல்லும்படி ஆண்டவர் யோனாவை அழைத்தார். அவர் வழி மாறி சென்றாலும் மறுபடியும் கர்த்தர் அவரை அழைத்து அங்கே அனுப்புகிறதை நாம் படிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் நினிவேயில் இருந்த ஜனங்கள் மனம் திரும்பின போது, ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு திரும்பின போது ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தை செய்யாதிருந்தார். இன்னும் 40 நாளில் நினிவே அழிந்து போகும் என்று அவர் பிரசங்கித்தார் யோனா. ஆனால் இப்பொழுது அதை ஆண்டவர் அழிக்கவில்லை. ஏன் தெரியுமா? எல்லாரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். எல்லாரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதை கர்த்தர் கண்டபோது அதை அழிக்கவில்லை. ஆகவே அன்பானவர்களே, தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோமா? நம்முடைய வாழ்வில் வருகிற எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி கர்த்தர் நம்மை காப்பாற்றி நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு கர்த்தரிடமாய் திரும்புவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே என்று சொன்னீரே. கர்த்தரிடமாய் நொறுங்குண்ட இருதயத்தோடு திரும்புகிற பலனை தந்து வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு உதவி செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை 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 மகிமை